சார், வாங்க வாங்க வாங்க. யாருங்க நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உட்காருங்க, ஃபர்ஸ்ட் உட்காருங்க. சரிங்க சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன் சார். முக்கியமான விஷயமா? அப்படி என்னங்க முக்கியமான விஷயம் என்கிட்ட பேச? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தான் சார் எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப கோவப்படுற விஷயமா இருக்கும் சார். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். நான் ஏங்க கோவப்பட போகிறேன்? கோவப்படுற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் கோவலாம் பட மாட்டேன், சொல்லுங்க. இல்லைங்க சார், நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கோவப்படாத பொறுமையாக கேளுங்க சார். ஆனால் பரவாயில்ல, சொல்லுங்க, இதில் என்ன இருக்குது சொல்லுங்க. சார், நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணுறேன் சார். அதால தான் சார் உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? ஏய், எங்கே வந்து என்ன பேசுகிறா? அப்பா, அவர் எதுவும் பண்ணாதீங்கப்பா. அவர் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் பொண்ணால உன்னை சும்மா விட்றேன். சார் சார், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கன்னு அதுக்கு தான் சார் முன்னாடியே சொன்னேன். இருங்க சார், கொஞ்சம் சொல்கிறத புரிஞ்சுங்க சார். ஏய், என் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன். என் பொண்ணை கட்டிக்க உனக்கு என்ன தகுதிடா இருக்கு? நிலம் இருக்கா? இல்லைங்க சார். வீடு கட்டி வச்சிருக்கியா? இல்லைங்க சார். நிரந்தர வேலை இருக்கா? இல்லைங்க சார். எதுவுமே இல்லாத என் பொண்ணை எப்படா நீ கேட்டு வந்த? எழுந்து வெளியே போடா நாய. சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். விட்டா நம்ம ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. நான் நினைச்சிருந்தா எப்போ உன் பொண்ணை ஈத்தும் போய் தாலி கட்டிருக்கலாம். ஆனா கட்டணா சார்? இப்ப கூட கூப்பிட்டா உன் பொண்ணு வர தயாரா இருக்கா. ஏன் சார் உங்ககிட்ட வந்து நிக்கிறா? உங்களுக்கு எந்த ஒரு வலியும் எந்த வேதனையும் கொடுக்கூடாதுன்றதுனால தான் சார். சார், காதல்னாலே ஃபர்ஸ்ட் வலி தான் சார். இருந்தாலும் ஈத்தும் போய் தாலி கட்டிட்டா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அசிங்கன்றது உங்களோட வலியை புரிஞ்சதால தான் சார் நான் இங்கே வந்து நிற்கிறேன். உங்கள் சம்மதத்தோட தான் சார் நான் தாலி கட்டுவேன். இப்போ இல்லைனாலும் சரி சார், எப்போனாலும் உங்கள் சம்மதத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சார். சார், நீங்கள் கேட்குற எதுவுமே என்கிட்ட இல்லை தான் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். நானாக இருந்தாலும் என் தங்கச்சியாக இருந்தாலும் சரி சார், நான் ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும். எனக்கு ஒரு மக பிறந்தாலும் சரி, ஒரு நல்ல பையனுக்கு நல்ல இடத்துல வசதி வாய்ப்பாக கொடுக்கணும்னு தான் சார் ஆசைப்படுவேன். எதுவுமே இல்லாத ஒருத்தவங்க கொடுக்க ஆசைப்பட மாட்டேன் சார். இருந்தாலும் சார், எங்களோட வலியை புரிஞ்சுங்க சார். எங்கள் காதல் வலியை புரிஞ்சுங்க சார். உங்களோட வலியை புரிஞ்ச மாதிரி எங்களை கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். ஏய், நீ சொல்றத நான் ஏன்டா புரிஞ்சுக்கணும்? எழுந்து வெளியே போடா. சார், ஃபர்ஸ்ட் கத்தாதீங்க, இருங்க சார். உங்களுக்கு தேவை நலம், பணம், நல்ல பையனா இருக்கணும், குடிக்காத, அவ்வளவுதானே சார்? சார், உங்க பொண்ணுக்காக எந்த அளவுக்கு வேணா ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன் சார். ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அது வரைக்கும் உங்க பொண்ணை கட்டி கொடுக்காத வரைக்கும் நீங்க வச்சிருங்க சார். நான் போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நிரந்தர வேலை, போதுமான அளவுக்கு பணம், நலம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வரேன் சார். கண்டிப்பா வரேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். உன்னோட வழியை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லடா, அந்த பொண்ணோட அப்பன்டா. எனக்கு எப்படி வலிக்கும்? சார், என்ன சார் பண்ண சொல்றீங்க? எங்க அப்பா ஒன்றும் பெருசா கோடிக்கணக்கில் சொத்து சோகம் வச்சிடல சார். அவரோட அப்பாவும் பெருசா ஒன்றும் சொத்து சோகம் வச்சிடல சார். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சார் வந்தோம். எங்க